ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 வசனங்கள் 17 முதல் 19 நிறைவு பெற. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இயேசுவிலே பிரியமான சகோதரர்களே, நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடவுங்கள் என்று மோசே வழியாக இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிறார். அந்த கட்டளைகளை ஏற்று கடைபிடிக்கிறவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பரம்பரையினருக்கும் அதை எடுத்து சொல்றதும் அவசியமாகவும் தெரிவிப்பது. ஒருவர் அந்த கட்டளை எது என்று தெரிந்தால்தான் அதை பின்பற்ற முடியும். ஒருவர் இறைவனுடைய செய்தி எது என்பது அறிந்தால்தான் அதை அறிவிக்க முடியும். எனவேதான் இன்றைய இந்த வார்த்தைகளும் இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று அதன்படி நடக்கும்படி இறைவன் நம்மை அழைத்து நிற்கிறார். இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கிற வேளையிலே இயேசு ஆண்டவர் திருச்சட்டத்தையோ இறைவாக்குடன் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம், அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த மேற்கோள் அல்லது இந்த விடயத்தை நாங்கள் அவதானிக்கிற பொழுது எதற்காக இந்த வார்த்தைகளை இறைவன் அந்த மலைப்பொழிவின் ஆரம்பத்திலே சொல்லி இருக்க முடியும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இயேசு பற்றிய கேள்வி அந்த மக்களுக்குள்ள ஒரு குழப்ப நிலையாக இருந்திருக்கிறது. இயேசு மோசையினுடைய வழி வருகிறவரா, இல்லை என்றால் மோசே இறைவாக்குனர்களுக்கு எதிரானவரா என்கிற ஒரு கேள்வி, 2 கேள்விகள் மத்தியிலே தான் இயேசுனுடைய இந்த வார்த்தை அங்கு பகிரப்படுகிறது என்று அறிஞர்கள் சொல்வார். இங்கே மோயிசனுடைய இயேசு ஆண்டவர் மோயிசனுடைய நீட்சியாக இருக்கிறாரா, இல்லை என்றால் ஒரு முரணாக இருக்கிறாரா? ஆனால் இயேசு ஆண்டவரே சொல்லுகிறார், நான் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம், அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அந்த நிறைவேற்றுவது எவ்வாறு அமைகிறது என்றால், அந்த இறைவனுடைய திருவுளத்தை அவர் கல்வாரி மலையிலே நிறைவேற்றுவதிலே தான் முழுமையாக தங்கி இருக்கிறது. அந்த நிறைவேற்றுதல் எவ்வாறு நிகழ்கிறது என்றால், இறைவனுடைய கட்டளைகளை அவர் முழுமையாக அன்பு செய்கிறார், அல்லது அதற்கு மேலாக இறைவனை முழுமையாக அன்பு செய்கிறார், தனக்கு அடுத்திருந்த மக்களை அன்பு செய்கிறார். அந்த அன்பிலே தான் அந்த கட்டளைகள் நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு கட்டளைகளை நிறைவேற்றுகிற ஒரு மனநிலையில் இருந்து இயேசு ஆண்டவருடைய அந்த போதனையும் அவருடைய சாதனைகளும் அவருடைய வாழ்வு முறைகளும் ஒரு ஆழமான ஒரு பற்றுள்ள ஒரு அன்புள்ள ஒரு வாழ்வை நோக்கி நகர்ந்தது எங்கள் ஒவ்வொருவரையும் நகரும்படியாக அழைக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே 2 பகுதிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, தான் இந்த சட்டங்களை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகிறவர். இரண்டாவதாக, அதை கற்பிக்கிறவர் அதை கடைபிடித்து கற்பிக்க வேண்டும் என்று சொல்வார். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் சட்டங்களை கடைபிடிக்கிறோம் என்றால், கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்றால், அதை எமது வாழ்வினூடாக எடுத்துச் சொல்வது மிக அவசியமாகிறது. அதைத்தான் இயேசு ஆண்டவரும் தன்னுடைய வாழ்விலே செய்து காட்டியிருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்தார், அதை பகிரங்கப்படுத்தினார். அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த இறைவனுடைய வழியிலே வாழ அழைக்கப்படுகிறோம். மோயிசனுடைய சட்டங்கள் கொலை செய்யாதே என்று சொன்னார்.
இயேசு ஆண்டவர் கோபம் கொள்ளாது என்று ஆழமாக போகிறார். மோயிசன் விபசாரம் செய்யாது என்றார். ஆனால் இயேசு ஆண்டவர் இச்சையோடு இன்னொருத்தியை நோக்காது என்று சொன்னார். அது இயேசுனுடைய அந்த கட்டளைகள் மிகவும் ஆழமானதாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆத்மார்த்தமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் உணர்ந்து கொள்வோம். ஆமேன்.